மலேசியா, இந்தோனேசியா உள்ளிட்ட நாடுகளில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தோனேசியாவில் மழை காரணமாக 13 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் வடக்கு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மலேசியாவில் மழையால் பாதிக்கப்பட்ட 45,000க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இதேபோல இந்தோனேசியாவிலும் கனமழையால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வீடுகளில் சிக்கியுள்ளவர்களை படகுகள் மூலம் வெளியேற்றும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளார்கள். இந்தோனேசியாவில் கனமழைக்கு இதுவரை 13 பேர் உயிரிழந்த நிலையில் 2,000க்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 30ஆம் தேதி வரை இலங்கையில் மழை நீடிக்கும் என்பதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.